சும்மா நுழைஞ்சா கூட்டாளி மாதிரி செல்வான். ராவைக்கு நமக்கு இந்த வீட்டுலாம் படுக்கையும் சாப்பாடு, நம்மளோட வந்து சாப்பிடுவான், நம்மளோட படுப்பான். சாதி கனவுகள் வரும். வீட்டுல முசீபத்து, நூல் கட்டணும், காய் வெட்டணும், அவனை கூட்டிக்கு வார இவனை கூட்டிக்கு வாட. சூரத்துல் பக்கரா ஓதினா ஷைத்தான் குடியிருக்க மாட்டான் வீட்டுல. இது ஷைத்தான் நாமளே குடியிருக்க கொள்ள, வேற ஷைத்தான் வேற தேவையில்லை. சுப தொழுகிறதும் இல்ல. ஊடு கட்டின காலத்துக்கே சூரத்துல் பக்கரா ஓதினது கிடையாது. அப்ப ஷைத்தான் வேற தேவையில்லை. நாம அங்க இருக்க அவ்வளவு சிரமமான ஒரு காலம். பிள்ளைய பாதுகாக்கிறது. ஏன்னா ஸ்கூலுக்குள்ளேயே டொபி பகுதிய காலம். சும்மா டொபி இல்ல, நம்முடைய டொபி இல்ல, மத்த டொபி. பள்ளிக்கூடத்துல ஓஎல் எடுக்கான், தொழுகை இல்ல, கொத்துவாக்கு வாரல உள்ள ஓஎல் பாஸ், ஏ லெவல்ல ஏ பி எல்லாம் எடுக்கான். ஆனா தொழுகை இல்ல, பொது எடுக்க தெரியாது. எத்தனை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஓஎல்ல ஓலை எடுத்து போட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு உடு அடிச்சுக்கிட்டு ரோட்டு வழி ஏற்றிட்டாங்க. குறவன்ற பிள்ளைகள் இன்னைக்கு படிப்பிக்க வரான். நினைக்கிற அழிக்கம்பைக்குள்ள டாக்டர் இருக்கான், படிச்சவன் நீக்கான், மாஸ்டர் இருக்கான். அவன் இப்ப படிப்பிக்க வரான். நம்மட பிள்ளைகள் கடற்கரை வழியை குடு அடிச்சுக்கிட்டாங்க. சமூகம் அழிஞ்சிக்கு போகுது. ரிசல்ட் நல்ல. எங்களோட இன்னும் ஓயல் எடுத்த பிள்ளைகள் வருவான். ஜமாத்துல நாங்க நான் கூட்டிக்கு போறேன். ஒவ்வொரு வருஷம் இங்க இருந்து போதும். இலங்கையில இருந்து 5000 பிள்ளைகள், 6000, 7000 பிள்ளைகள். அல்ஹம்துலில்லாஹ். அத்தாயாது தெரியா ஓயல் எடுத்து போட்டு வரான். அத்தாயாது தெரியா. பிள்ளைக்கு அடிக்க போடா, பிள்ளைக்கு ஏச போடா, புள்ள லீவ் எடுத்தா கையும் போடா. ஆனா பிள்ளைக்கு யாவது ஆபீஸ் ஆகணும். பிள்ளைக்கே செய்யும் போடா. அடிச்சாலும் பிரச்சனை. அடிச்சா பேஸ்புக்ல வந்து அப்படியே மதரசா மூட வேண்டிய நிலைமை வந்துடும். பாப்பா கையோடப்பான், காலோடப்பான், உம்மா கரண்டிய காய்ச்சி சூட்டுக்கல் வைக்கிற, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்படி கேள்வி கேட்டு கடைசிக்கு கை செய்தப்பட்ட கேசுகள் எல்லாம் விரிச்சு நாங்கள் இவைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் அதை ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த காலத்தில் பிள்ளைகளை மதரசாக்குள்ள சும்மா வச்சுக்கு இருந்தாலும் பெரிய பாதுகாப்பு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். வெளியில விட்டா இந்த பிள்ளைய பாதுகாக்கலாமான்ற கேள்விக்குறி. அவ்வளவு சிரமமான ஒரு காலம் பிள்ளைய பாதுகாக்கிறது. ஏன்னா ஸ்கூலுக்குள்ளேயே டொபி பகுதிய காலம். சும்மா டொபி இல்லை, நம்முடைய டொபி இல்லை, மற்ற டொபி. எங்க ஸ்கூலுக்குள்ள போயிடுறான், பள்ளிக்குள்ள வச்சிருக்கான். பாதுகாப்புக்காக பள்ளிக்குள்ள கொண்டாடுற. ஏன்னா போலீஸ் வர மாட்டான், செக் பண்ண. அதுக்காக பள்ளிக்குள்ள பிள்ளைய அனுப்பினாலே சென்று நான் கண்ணால பார்த்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறேன். வேற கேள்விப்பட்ட நிகழ்ச்சி இல்லை. ஆகவேதான் படுபயங்கரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் பெறும் தீனை பாதுகாக்கிற நெருப்பு தணலை கையில வைக்கிற மாதிரி. நெருப்பு தணலை கையில வச்சிருந்தா கையை சுட்டு போட்டுரும். விட்டமண்டா நெருப்பு தணல் இருக்க மாட்டான். சிரமமான காலம். ஆகவே அந்த காலத்தில் தீனுடைய சூழல்ல நாங்களும் எங்களையும் பாதுகாத்து கொண்டு சந்ததியையும் பாதுகாத்து கொண்டு போக வேண்டியிருக்கு. வளர்ச்சி அடையாத பிரதேசங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு. சோமாலியா, தன்சானியா, உகண்டா, நைஜர், கானா, செனகல், எத்தனையோ நாடுகளுக்கு ஜமாத் 52 நாடு இருக்கு ஆப்பிரிக்க நாட்டில் மட்டும். நம்ம கொண்டாண்டு யோசிக்கிறப்பா பயங்கரமான பஞ்சம், பசி, பட்டணி. ஆனா தீன் இருக்கு. பட்டணி பசி இருக்கு, தீனோட வாழ்றாங்க. எந்த அளவுக்கு தீனண்டா, நாம பரலான நோன்பு பிடிக்கிற மாதிரி திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறது பரல மாதிரி பிடிக்கிறாங்க. பள்ளியில பாங்கு சொல்லத்துக்கு முன்னே ஒரு 50-100 பேர் சபையில் இருப்பாங்க. இந்த மாதிரி நான் ரியாத்தில் ஒரு 2-3 மாதம் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி. அப்ப மக்கா மதீனா எல்லாம் போயிட்டு வந்தோம். 2-3 நாள் தரம் மதீனாவிலேயே ஒரு 10 நாள் நின்ற நான் ஜமாத்து. 10 நாள் ஜமாத்து போய் மதீனா பள்ளியிலேயே நின்றோம். அங்க அல்ராஜ் பள்ளிக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட லோகருக்கு முன்ன 11 மணிக்கு ஒரு 150-200 பேர் ஓதுகிருப்பாங்க. அரபிகள், அஜமிகள் மட்டும் இல்ல, அரபிகள் தான் 90%. எத்தனை 11 மணிக்கு லோகருக்கு. வெள்ளிக்கிழமை இல்லை, எல்லா நாளும் நம்மட வெள்ளிக்கிழமையை காணோம்னா வெள்ளிக்கிழமை நம்மட பகுதியில் நாம சொல்றானே அரபிகள் எல்லாம் பெரிய வழிகாட்டில் நாம அரபை பார்க்கல. மனுஷன் வாழ் இடத்த போய் பார்க்கறதில்ல. நாம தேத்தனி கடையை பார்ப்போம், கொழும்புக்கு போய் 5-6 ரூம் அடிக்க நிற்போம், இல்லாட்டி அந்த ஜங்ஷன்ல நிற்போம். நாம உள்ளுக்கு மக்கள் வாழ்கிற இந்த சூழல்களை போய் பார்த்தா தான் தெரியும் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு மாற்றம் உண்டு. மதீனா பள்ளிக்குள்ள ஆபாத்தா ஓதுற குர்ஆன் ஓதுற மதரசா இருக்கு. யூனிவர்சிட்டி எம்ஏ செய்யறதும் அந்த மதீனா பள்ளிக்குள்ள மக்கா பள்ளிக்குள்ள நடக்குது. வயசு கட்டுப்பாடு இல்லை. 60 வயசு 70 வயசாலும் ஒதுக்கி இருப்பார். 20 வயசு பிள்ளை மதில் இருப்பார். நிலத்தில் இருந்தாலும் ஓதுற. எங்க பிஏ முடிக்கிற எம்ஏ முடிக்கிற நம்மட மௌலாங்குறிச்சி அவர் மௌலியோட பேர் என்ன, இஸ்ரத். அவர் பிஏ முடிச்ச தெரியுமா மக்கா பள்ளிக்குள்ள. இப்ப எம்ஏ செஞ்சுக்கிறார். எம்ஏ யூனிவர்சிட்டியில என்ன படிக்கிற,
அதுதான் அங்க எல்லாம் முடிக்கிறதுக்கு எத்தனை பேர்? ஆயிரக்கணக்கானவர்கள். கிளாஸ் நடக்கும் இப்படிதான். பெரும் பெரும் பிரபல்யமான PhD முடிச்சாக்கள் தான் கிளாஸ் நடத்துவாங்க. இப்ப பள்ளிகள்ங்கிற சாதாரணமான இடம் அல்ல. இங்கிருந்து பயிற்சி பெறக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் நல்ல சூழல்ல துஆ செய்யக்கூடிய, ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய வகையில நாம நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு விஷயம், அது எந்த கல்வியா இருந்தாலும் சரிதான். ஸ்கூல்லையும் படிக்கிற சேருக்கு கையை நீட்டிட்டான்டா அவன் மௌத்தாகும் வரைக்கும் 4 பேர் அவனுக்கு கையால அடிபட்டுத்தான் அவன் மௌத்தாகுவான். அதுல சந்தேகம் இல்லை. உமா பாப்பாக்கு ஒருவன் கை வச்சுட்டான், இல்லாட்டி அவன் கனாட்டு படிச்சுட்டான்டா அவன் களிமா இல்லாம மௌத்தாகுவான். தௌபாச்சியாட்டி அடுத்தது உலகத்தில் அவனை தண்டிச்சுதான் நல்லா மௌத்தாக்குறான். பெற்றார நோவிச்சான். அதே மாதிரிதான் உஸ்தாதுமார்கள். உஸ்தாதுமார உள்ளத்தை புண்படுத்தாத இன்றைக்காத ஒரு பேஷன். உஸ்தாதுமார புண்படுத்துறதே ஒரு பேஷன். ஏன்னா அவர் படிச்ச ஆள் மாதிரியும் என்ன படிச்சிருந்தாலும் ஒன்றுமில்லை. நீங்கள் டாக்டருக்கு படிக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்கலாம், அக்கௌண்டனுக்கு படிக்கலாம், லோயருக்கு படிக்கலாம், நீங்க நீதவான் ஆகலாம், அல்லது பெரிய பெரிய துறைகளில் வரலாம். தீனுடைய அறிவில்லாட்டி நரகம்தான். உங்களோட எந்த கல்வியும் உங்களுக்கு வெற்றி அளிக்காது. இந்த கல்வி எப்ப தீன் உங்களோட சேரலையோ, தொழுகட பரலு வாஜிபான குளிப்பு சம்பந்தமா தெரியாட்டி நீங்க போய் சேர்றது நரகத்துக்கு. குர்ஆனுடைய தொடர்பு இல்லாட்டி நீங்க போய் சேர போற நரகத்துக்கு. நீங்க உலகத்துல PhD முடிச்சிருக்கலாம். இலங்கையிலேயே மிக முக்கியமான ஆள் உங்களை தான் செலக்ட் பண்ணி லண்டனுக்கு அமெரிக்காவுக்கு செமினாருக்கு அனுப்பலாம். அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு மார்க் செய்வதுதான். ஏண்டா ஒரு மனிதனை கரை சேர்க்கிற சாமான் குர்ஆன், ஈமான், அமலே சாலிஹாத். அல்லாஹ் தஆலா எல்லா வாக்குறுதிகளையும் அதுக்கு தான் சொல்லியிருக்கான். சஹாபாக்கள வரலாறை பார்த்தா சஹாபாக்கள் எல்லாம் படிச்சது மஸ்ஜித் நபவியில. பெரும் ஆட்சி நடத்திய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹ் உலகத்தில் 1/3 பங்கு ஆட்சி செஞ்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹ் பெரும் பெரும் சஹாபாக்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ், முஆவியா ரலியல்லாஹ் உலகத்தை பெரும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் எங்கடா யூனிவர்சிட்டி, மஸ்ஜித் நபவி பள்ளி, ரசூலுல்லாஹ்வுடைய தர்பியத், குர்ஆனும் ஹதீஸும் தான் அவர்களுக்கு கொடுத்த பயிற்சி. அவர்கள் உலகத்தையே ஆட்சி செஞ்சாங்க. உலகத்துக்கே நீதி சொன்னாங்க. மிம்பர்ல இருந்து குத்பாவை ஓதினாங்க, இமாமத்தையும் செஞ்சாங்க. அவர்கள் படித்தது மஸ்ஜித் நபவி. அதிலிருந்து பிரிஞ்சதுதான் பக்தாத் பள்ளிவாசல். அதிலிருந்து பிரிஞ்சதான் இப்ப இருக்கிற அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு 1,60,000 மாணவர்கள் அங்க படிக்காங்க. நாங்க போனோம் பாக்குறதுக்கு. அங்க ஒரு யூனிவர்சிட்டி, அதுல பிரான்ச் இருக்கு. கிட்டத்தட்ட 30 லட்சம் மாணவர்கள் படிக்காங்க உலகம் முழுவதும், எல்லா துறைகள்லையும். அது ஒரு பள்ளி. 1000 வருஷம் பழமையான இடம். பள்ளிகள்ல இருந்து தான் உருவாயிச்சு. நாம பள்ளி முஷல்லா வாக்கிட்டோம். தொழுறதுக்கு மட்டும் மர அடைச்சுடுற, இல்லாட்டி கந்திரி உடுக்குற, இல்லாட்டி ஒரு மௌலத்தை ஓதுற, இல்லாட்டி ஒரு பாத்தியா ஓதுற, இல்லாட்டி ஒரு கபூரை வச்சுக்கிட்டு போய் துவா கேட்டுக்கார. சில பள்ளி எண்ணிக்கை அதுக்கு தான். தவட்டக்கா பள்ளி இருக்கு. அங்க எண்ணெய் கிணறு மாதிரி எண்ணெயும் இதுவும் அது எண்ணெய் வியாபாரமும் ஊதுபத்தியும். இந்த பள்ளியில நோக்கத்தில்லாம ஆக்கி போட்டான், அழிஞ்சு வைத்து. அதால இது வளரும். பள்ளியுடைய நோக்கம் அல்லாவுக்கு படைச்ச ரப்புக்கு வழிபடுறது மட்டும்தான். வண்ணல் மசாஜிதன் இல்ல, அல்லாஹ்க்கு மட்டும். மார்க்கத்தை அப்படியே சுக்கு நூறாக்கிட்டான் மனுஷன். பள்ளியிலிருந்து சமுதாயத்தை பிரிக்கப்பட்டுட்டு. பள்ளிங்கிறது மனிதனுடைய சமூக மையம். 24 மணித்தியாலும் பள்ளிக்கும் அடியானுக்கும் தொடர்பு இருக்கணும். பள்ளியோட தொடர்பில்லாத மனிதன் வெற்றி பெற முடியாது. நேற்று கூட நான் அந்த ஹதீஸை வாய்ச்சேன். ஒரு மனிதனுடைய, நான் குத்பாவுலை மதான் ஞாபகப்படுத்தின பெரிய வேண்ட முதனாது என்ன விஷயம் வேண்டா, அவன் எந்த சூழல்ல ஆம்புளையோ பொம்புளையோ தீனோட இல்லாட்டி நஷ்டம். இப்படியான சூழல்கள் உருவாகணும். இந்த வகையான மதரசாக்கள் அமைப்புகள் பள்ளிக்கூடத்தில் ஓயல் எடுக்கான், தொழுகை இல்லை, கொத்துவாக்கு வாரல உள்ள ஓயல் பாஸ் ஏ லெவல்ல A B எல்லாம் எடுக்கான். ஆனா தொழுகை இல்லை, ஒவ்வொருக்க தெரியா. ரிசல்ட் நல்ல. எங்களோட இன்னும் ஓயல் எடுத்த பிள்ளைகள் வருவான். ஜமாத்தில் நாங்க நான் கூட்டிக்கு போறேன். ஒவ்வொரு வருஷம் இங்க இருந்து போதும். இலங்கையில இருந்து 5000 பிள்ளைகள், 6000, 7000 பிள்ளைகள். அல்ஹம்துலில்லாஹ். அத்தாயாத்து தெரியா, ஓயல் எடுத்து போட்டு வரான். அத்தாயாத்து தெரியா. அத்தாயாத்துல இப்படி வச்சாதியா தவக்கமாயிரு கிடப்பான். கால் வைக்க தெரியா. உண்மை ஹக்கா சொல்றேன், கவலையோட சொல்றேன். சில பிள்ளைகளுக்கு ஓதையும் தெரியா, ஆனா ஓயல் எடுத்து போட்டு தான் பெறுவான். அல்ஹம்துலில்லாஹ்.
அந்த பிள்ளைகள் தாஜ்ஜத்து தொடக்கூடிய ஒவ்வொடுக்க பழகிய நாங்க மௌலைமார் போனாவிகளை வச்சு புல்தார்வியல் இன்னைக்கு அனுப்புற எல்லா ஜமாத்திலையும் உலமாக்கள் போறாங்க. இன்னைக்கு 400 மௌலைமார் தற்போது ஒரு வருஷம் ஜமாத்துல இலங்கையில வேலை செய்யறாங்க. ஒரு வருஷ ஜமாத் இலங்கையில வேலை செய்யறாங்க. அவைய ஆலிமானத்துக்கு பின்னால படிச்ச விஷயத்தை உம்மத்துக்கு ஒப்படைக்கணும்ன்றதுக்காக தன்னை வாழ்க்கையில கொண்டு வரணும்ன்றதுக்காக. ஏன் ஞாபகம் எடுத்துக்கிறேன்டா, இந்த இடத்துல நம்மளோட அதிகமான மக்கள் படிக்கிறதுக்கு தீண்ட விஷயங்களை வழங்கி கொள்றதுக்கு ஆசை ஆர்வம் இல்லை. இப்ப வாரி நடக்குது, ஒரு 50 பேர் கட்டிக்கிறோம், அவ்வளவுதான். பொம்பளையோட 100 பேர் வருவாங்க. ஆனா அதுக்கு செலவழிக்கிறது பெருந்தொகையான பணம் செலவழிச்சு கஷ்டத்தோட நடத்துறாங்க. நீ ஆன்லைன்ல நடக்கிறதால கொஞ்சம் வழியில கேட்டுக்கொள்ளாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கடும் சிரமம் படுறான். 67வது வருஷம் இன்றைக்கு நடந்துச்சு. நம்மள உள்ள புகாரி நடக்குது, முஸ்லிம் நடக்குது, திருமிதி நடக்குது. பயன் பெற்றுக் கொள்பவர்கள் மிக குறைவு. அதான் கவலை. இவ்வளவு முக்கியமான உலமாக்களை கொண்டு அவர்கள் கிதாப ஆயத்தம் செய்து பயான்ல முக்கியமா முன்வைக்காங்க. படிச்சு கொள்ள மக்கள் குறை. ஆகவேதான் இந்த தீனியாத் மாணவர்கள் படிக்கிற காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடிய பிள்ளைகள் 50-60 துவா பாடமாயிருக்கு. பள்ளிக்குள்ள உழுவற துவா மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள நுழைகிற துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலஜ் வ கைரல் மக்ரஜ் பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலா அல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. இந்த துவாவோட போனா ஷைத்தான் நம்மளோட வர மாட்டான். ஷைத்தான் சொல்லுவான் நம்மளுக்கு இங்க படுக்கையும் இல்லை சாப்பாடும் இல்லை. சும்மா நுழைஞ்சா கூட்டாளி மாதிரி சொல்லுவான், சாவைக்கு நமக்கு இந்த வீட்டுலாம் படுக்கையும் சாப்பாடும். நம்மளோட வந்து சாப்பிடுவான், நம்மளோட படுப்பான். சாதி கனவுகள் வரும். வீட்டுல முசீபத்து, நூல் கட்டணும், காய் வெட்டணும், அவனை கூட்டிக்கு வர இவனை கூட்டிக்கு வர. சூரத்துல் பக்கரா ஓதினா ஷைத்தான் குடியிருக்க மாட்டான் வீட்டுல. இது ஷைத்தான் நாமளே குடியிருக்க கொள்ள வேற ஷைத்தான் பெற தேவையில்லை. சுப தொழுகிறதும் இல்லை. ஊடு கட்டின காலத்துக்கே சூரத்துல் பக்கரா ஓதினது கிடையாது. அப்ப ஷைத்தான் வேற வேற தேவையில்லை. நாம அங்க இருக்க குர்ஆன் தொடரும் சரியான ஹதீஸ். சூரத்துல் பக்கரா ஓதுங்கோ, வீட்டுக்கு பாதுகாப்பு. குர்ஆனுடைய தொடர்பு. அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ் இந்த மாணவர்களை எதிர்காலம் செழிப்பாகணும், சிறப்பாகணும். கவலையான விஷயம், அதிகமான உலமாக்கள் நாட்டை விட்டு போறாங்க. எப்படி டாக்டர்மார் போறாங்களோ, டாக்டர்மார் 2-3 லட்சம் சம்பளம் காணாண்டு போறாங்க. அதரத் மாதிரி 20,000 சம்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிடுவானா? குடும்பம் பள்ளியில எவ்வளவு சம்பளம், மதுசாவில் எவ்வளவு சம்பளம், ஓதி வைக்கிற ஆசிரத்துக்கு. டாக்டருக்கு படிக்கிற ஆளும் இப்ப மதுசாவில் ஓயல் எடுத்து போட்டு 7 வருஷம் படிச்சு, தௌரா 3 வருஷம் படிச்சு 10 வருஷம் தியாகம் செஞ்சியான். அவர் ஒரு ஹாபிஸா, ஒரு ஆலிமா, ஒரு பெரிய இதா வழியாகிறாரு. இப்ப ஓயல் எடுத்து போட்டு 10 வருஷம் செலவழிச்சு, ஒரு ஓயல் எடுத்து போட்டு 5 வருஷம் செலவழிச்சோன்னா டாக்டர் அவருக்கு 2 லட்சம் 3 லட்சம் பிரைவேட் செய்யற சம்பளம், 5 லட்சம் உழைக்கார் மாதம். இவருக்கு 50,000 கூட கிடையாது, ஒரு 30,000 40,000 சம்பளம். அதால இன்றைக்கு நான் பார்த்தேன், ரியாத்துல மட்டும் நான் என்ன போனது, கிட்டத்தட்ட 51 மௌலைமார் வருஷம் முடிச்சாக்கள் நிக்காங்க. அந்த மலாசில மட்டும் அந்த ஏரியாவில் நூற்றுக்கணக்கான உலமாக்கள் வந்துட்டாங்க. அங்க 5 லட்சம் 10 லட்சம் மாத சம்பளம் எடுக்காங்க. ஏனென்றா இந்த பள்ளி வழிய 7 லிட்டர் நின்றுக்கிட்டு காஜி ஒருவன் சம்பளம் கூட்டுறது, 1000 ரூபாய் சம்பளம் கூட்டுறதுக்கு 6 மாதம் ரெஸ்டி போட் கூட்டம். கவலையான விஷயம். இவ்வளவு ஓதின ஆலிமோ, இவ்வளவு ஓதின ஹாபிசி, குர்ஆனை சுமந்தவர்கள். நாம சொல்ல குர்ஆன் அல்லாஹ் தலைக்கு மேல உலகத்தில் எந்த புத்தகமும் இல்லை, அந்த குர்ஆனுக்குரிய மகத்துவம் எல்லாம் தெரியும். ஆனா கௌரவிக்கிறதுக்கு ரெடி இல்லாரு. கவலையான விஷயம். அவன் ஓதி கொடுக்குற சாதாரண விஷயம் இல்லை. உதாரணமா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கணும். ஹாபிஸ் மாதிரி தொழுவிக்காங்க. தொழுவிச்சோட சம்பளம் 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்தோன்னு நம்மளாக்க நினைக்கிறோம். ஒரு மாதம் அவர் குர்ஆனை ஓதி தொழுவிச்சு அவர் பலைக்கு அதை பார்த்து முயற்சி தொழுவிக்கார். 1 லட்சம் காசு கூட நாம நினைக்கிறோம், 1 லட்சம் கொடுத்துரு என்னையும் அள்ளி கொடுத்த போல. இந்த முறை கொழும்புல தொழுவிச்சு ஒரு பொடி என்ன கொடுத்த 40 லட்சம் தொழுவிச்சதுக்கு அவர் கொடுத்த காசு 40 லட்சம் கொடுத்தாங்க. அன்னொரு புள்ள தொழுவிச்சதுக்கு ஒரு காரை பரிசா கொடுத்தான். ஒரு கார், புது கார் ஒன்று வாங்கி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷத்தில். சாதாரணமா 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாங்க கொழும்புகள்ல. ஒரு கொத்துபாவினா 10,000 15,000 ஒரு கொத்துபாவது. ஒரு ஆலிமுக்கு ஒரு கொத்துபாவை கொடுக்குறோம். லோயருக்கு இங்க கொடுக்க அது பிரச்சனை இல்லை. நான் முந்தின லோயர் வந்து போனேன். அது எவ்வளவு நேமா கொடுத்த 5 லட்சம். கொழும்புல இருந்து வந்து ஒரு வழக்கு பேசி போட்டு போனதுக்கு அவர் கொடுத்த காசு 5 லட்சம்.
நம்மட கல்முனைக்கு வந்து போன கேஸ் நான் சொல்றேன். நம்மட கொத்தவாதி 1000 ரூபாய் காசு, 500 ரூபாய் காசு பெட்ரோலுக்கே காணாது. ஏன் ஞாபகப்படுத்துறா, தீன இன்னும் நாங்க மதிக்கல, கௌரவிக்கல, கண்ணியப்படுத்தல, பெருமதி உள்ளுக்கு வரல. அது எப்ப வருமோ அப்பதான் நம்முடைய சமூகம் பட்டகரமும். நம்முடைய கண்ணியம் வேணுமெண்டா உலமாக்கள் மதிக்கப்படும். காசால மட்டும் இல்ல, ஒரு ஆமுதுருக்கும் வெள்ள போட்டுதான் இருப்பாடுற கதிரையில. இந்த கதிரையை வைக்க மாட்டாங்க. நான் இப்ப ஒரு புரோகிரத்துக்கு ஒரு கூப்பிட்டாங்க, நான் என்ன நான் பார சரி அந்த மூல வழியை நிக்கிறது கூப்பிடப்படா. அதுக்கு வேற மௌலியமா இருந்தா பார்த்தவங்க. நான் வந்து அவங்களோட பிரதம கெஸ்ட் எவ்வளவு தெரியாதோ அவளை தனி கதிரை ஓட்டிக்கணும். உரிய டைமுக்கு செல்லுங்க. உங்களோட பிரதான கெஸ்ட் வார டைமுக்கு அவர் வெளிக்கிட்டா டெலிபோன் பண்ணுங்க, நான் அந்த டைமுக்கு தான் நான் பெறுவேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு கௌரவம் தந்து உரிய இடத்துல எரிப்பாட்டணும். புரோகிராம் முடிஞ்சா நான் பெய்திருவேன். அப்படி என்றா டெலிபோன் பண்ணுங்க, வாரன். நீங்க வாகனம் ஜாமான் அனுப்ப தேவையில்லை, நான் பெறுவேன். அந்த மூலை வழியை நிக்கிற கிராத்தோதுற துவாவோத அந்த டைமுக்கு துவாவதி போட்டு அந்த மூலைக்கு 2 ஆலியும் அதை வேற இடத்த ஆள் பார்த்துக்கணும். உலமாக்கள் ஒரு ஆமுதுரை அப்படி வேணும். ஆமுதுரை ஏத்திக்கு வாரத்துக்கு ஆள் அவர் இருக்கிறது கதிரு, அதுக்கு வெள்ளப்படவை போடுறேன். இங்க ஆபீஸ் ஒருவர் அப்படி மதிக்க மாட்டாம. எத்தனை ஆபீஸ் இருக்காங்க கௌரவிக்கிற கண்ணியப்பட ஒரு ஆமுதுரை கொடுக்கிற கண்ணிய ஒரு மையத்தோடுக்கு போன ஒரு ஆமுதுரை எப்படி கண்ணியப்படுத்தலாம்? கிடையாது. கவலையான விஷயம். அதனால நம்மளோட பிள்ளைகளை நாம கௌரவிக்கவில்லை. ஒரு ஹாபிஸ்ண்டா உள்ளத்துல வந்துடணும். இது குர்ஆனை சுமந்த புள்ள, நாங்க அப்படிதான் வச்சிருக்கோம். ஒரு ஆலிம ஹாபிஸை கேவலப்படுத்துற சந்ததியில் அவர்களை அல்லாஹ் உருவாக்கவே மாட்டான். ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. எப்ப ஒரு ஆலிம ஒரு ஹாபிஸ நீங்கள் கேவலப்படுத்துகின்றீர்களோ உங்களோட சந்ததியில் அதுகள் வரவே வராது. வந்தாலும் ஒரு டெம்பரரியா வரும், அதை அழிஞ்சு வைத்திரும். ஒரு நாளும் ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை சுமந்தவர்கள், நபியுடைய வார்த்தையை சுமந்தவர்கள். ஆகவே உலமாக்கள் தவறு செய்தால் அவர்களை தனியே அவர்களை சந்தியுங்கள், சொல்லுங்கள், நாகரிகமாக அவர்களை வழிபடுத்துங்கள். குர்ஆன் பிஞ்சிரிக்கிறதுக்காக குப்பை கூடைக்க போறோம்னா குர்ஆன் குர்ஆன் தான். தாளாக கிடந்தாலும் அதை சேர்த்து கௌரவித்து கொஞ்சி அதை பாதுகாக்க வேண்டும். பொறுப்பு ஒரு ஆலிம் ஹாஃபில் உருவாகிற சாதாரண விஷயம் அல்ல. அதான் கவலையோட நான் ஏதோ பேச வந்தேன். இந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்திட்டேன். பரவாயில்லை. ஏன் ஞாபகப்படுத்தா, ஒரு காலத்துல நான் நினைக்கும் பள்ளியில தொழுவிக்கிறதுக்கும் ஆள் இருக்காது. ஏன்னா இங்க கொடுக்குற சம்பளம் அமைப்புகள் எல்லாம் வைத்திருவாங்க. நான் வெளியாகிற பிள்ளைகளை எல்லாம் பார்த்தா போயிட்டே இருக்கான், வெளியே போறாங்க எல்லாரும். உலமாக்கள் நல்ல தகுதி உள்ள ஆட்கள் எல்லாம் இங்க கொடுக்குற சம்பளத்தை சூழலை பார்த்துவிட ஆட்கள் மாறுறாங்க. நான் நினைக்கிறேன் மஹபூப் ஆபீஸ் கூட இப்ப கியூ செய்யறாரு. அவரும் சில நேரம் வெளியே வைத்திருவார். ஏன்னா அவர் குடும்பம் வாழணும், கல்யாணம், புள்ள குட்டி, குடும்பம், வாழ்க்கை. ஒரு ஆலிமும் கார் வாங்கி கொடுப்பானா? ஒரு ஆலிமு ஒரு டாக்டருக்கு கொடுக்குற மாதிரி, ஒரு இன்ஜினியருக்கு கொடுக்குற மாதிரி, ஒரு கியூஎஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஊடு, ஒரு நல்ல கார், இல்லாடி ஒரு நல்ல பூமி 10 ஏக்கர் ஒருவரும் கொடுக்க மாட்டோம். ஆலிமு தானே, அதை சும்மா பள்ளியில கடமை செய்யற. ஏன்னா நம்ம உள்ளத்தில் நம்ம கௌரவிக்க மாட்டோம். நம்ம கௌரவிக்காத வேலைக்கு என்ன நடக்காது. ஒரு காலம் இப்படியே ரஷ்யாவுல உலமாக்களை கொலை செஞ்சாரு தெரியுமா? உலமாக்களை கொலை செஞ்ச முஸ்லீம்கள் தான், பள்ளிகளோட முஸ்லீம்கள் தான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பிறந்த அந்த சூழலை அழிச்சதே, ரஷ்யாவை அழிச்சதே முஸ்லீம்கள் தான். இதெல்லாம் வேஸ்ட். இன்னும் இப்ப சொல்ற ஆக்கள் உருவாயிட்டான். இந்த பிள்ளைகளை மதரசாக்களை கொண்டு ஹாபிஸ் ஆக்குறதெல்லாம் சும்மா தேவையில்லாத வேலை. குர்ஆன மனப்பாடமாக்கி என்ன பிரயோசனம்? அதுல கருத்தும் தெரியா, சும்மா கொண்டே போட்டு பிள்ளைகளை வாழ்க்கையை ஹரமாக்குறானுகள். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண வேண்டிய புள்ள எத்தனை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஓலை எடுத்து போட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு உடு அடிச்சுக்கிட்டு ரோட்டு வழி ஏற்றிட்டாங்க. குறவன்ற பிள்ளைகள் இன்னைக்கு படிப்பிக்க வாரான். நினைக்கிற அழிக்கம்பைக்குள்ள டாக்டர் இருக்கான், படிச்சவன் இருக்கான், மாஸ்டர் இருக்கான். அவன் இப்ப படிப்பிக்க வாரான். நம்முடைய பிள்ளைகள் கடற்கரை வழியை குடு அடிச்சுக்கிட்டாங்க. சமூகம் அழிஞ்சிக்கு போகுது. இப்படி கதைக்கிறாக்கள் அனுபவிப்பாங்க. குர்ஆன் பெருமதி உள்ளத்துக்குள்ள வரணும். குர்ஆன் ஓதக்கூடிய எங்களுடைய பள்ளிக்குடியிருப்பில் ஹாபிஸ் டாக்டர், ஹாபிஸ் இன்ஜினியர், ஹாபிஸ் ஜட்ஜ். இப்ப மன்னார் ஜட்ஜா இருக்கிற அதே பள்ளிக்கூடத்தில் எங்கிட்ட ஆண்டொண்டில இருந்து படிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சு மன்சூர் ஆபீஸ் கிட்ட ஹிபுல் முடிச்சு இப்ப மன்னார்ல ஜட்ஜ், ஹாபிஸ் டாக்டர் இருக்கு, ஹாபிஸ் இன்ஜினியர், ஹாபிஸ் முடிச்ச டிகிரி முடிச்சாக்கள் 15 பேர் இருக்கா.
எல்லாம் எங்கட ஆபீஸ் தான். ரியாஸ்தீன் ஆபீஸ், அங்கால நம்மட மஹபூப் ஆபீஸ், ஃபசால் ஆபீஸ், 3 பெரிய வழிய தொழுவிக்கிற அங்க வழியான உள்ளே எல்லாம் குடியிருப்பில ஓத தெரியாத ஊர், தண்ணி இல்லாத ஊர். குர்ஆன் தான் அந்த கிராமத்தை செழிப்பாக்கி. ஒரு 15 டாக்டர் ரீச், எல்லா துறைகளையும் ஆளிரிச்சு, அங்க ஜட்ஜும் வந்துருச்சு, எல்லா சூழலையும் அல்லாஹ் உண்டாக்கிருக்கான். குர்ஆனை வச்சுதான் போற முறை கூட ஒரு 5-6 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் ஆபீஸ் ஆயிருச்சு. ஏன் சொல்றேன்னா குர்ஆன் சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த குர்ஆன் ஒரு மனிதனை எல்லா இடத்திலையும் பெருமதியாக்குது, உலகத்திலையும் கண்ணியமாக்குது. உலகத்துல எங்கடா அந்த ஜட்ஜ் மாதிரி ஒரு ஜட்ஜும் இல்லை. ஹாபில் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஜட்ஜ் இருக்கிறது இலங்கையிலே அவர் மட்டும்தான். பெருமையோட சொல்றேன். ஏன் சொல்றேன்டா நாமளும் இந்த பெருமதி கொடுங்கோ, உங்களோட குழந்தைகளையும் அல்லாஹ் பெருமதி ஆக்குவான். இதுக்கு செலவழியுங்கோ, நல்லா செலவழியுங்கோ. அங்க தஸ்கரம் மரிசாவில் ஒரு ஆள் ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்திருக்கான் பிள்ளைக்கு ஹாபில் ஆக்கணும்ன்றதுக்காக. 6 தட்டுல அப்சியார் பில்டிங் அடிச்சு நான் எங்கட மதரசா நிர்வாகத்தை கொண்டு காட்டினேன். நம்முடைய ஊர்களில் என்ன விரிக்காடாயுதுகள் ஒரு புள்ளை ஓதி வைக்கிறதுக்காக 6 தட்டுல 15-20 கோடிக்கு பில்டிங்க கட்டி கொடுத்து லிப்ட் போட்டு அண்ணாந்தாள் வந்தாள் 300 பிள்ளைகள் ஹாபிஸா வழியானாங்க. 127 பிள்ளைகள் ஹாபிஸா வழியானாங்க. 35 உஸ்தாதுமார் ஓதி கொடுக்காங்க. என்னத்துக்கு? இவனுக்கு மட்டும். அவ்வளவு பேருக்கும் பரிசு, பெரிய பெரிய பேர், இது பெண்ணா பெரிய போட்டிகள், அவ்வளவு பேருக்கும் அந்த ஆள் பரிசு கொடுத்து போட்டு போனான். இளமான் அல்லாஹ்க்காக கொடுக்குற மனுஷன் உருவாயிட்டான். தனிய பில்டிங்க கட்டி கொடுக்கான். இதா நான் அதை அந்த கட்டித்தான் 2 கோடி. அதுக்கு எவ்வளவு பேரும் ஹசரத்? அது ஒரு 30 மில்லியன் பேரும் 3 கோடி. பிரச்சனை இல்லை, அரவாசை நான் பாருங்க, இன்னொரு ஆளை பாருங்க. அப்படித்தான் அந்த மதரசாக்கள் எல்லாம் வளர்ந்துச்சு. நம்ம பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் கொடுத்து தான் சேர்க்காங்க. நம்ம பகுதிகளில் இருக்கிற பிள்ளைய எப்ப வேலைக்கு ஓடுற அது புள்ள ஓதின கோயில் எடுக்கணும். இப்ப 10ஆம் ஆண்டு படிச்சான், டியூஷன் ஜாமான் அப்படியே. சரி, ஓஎல் எடுத்த எல்லாருமே அப்படி யூனிவர்சிட்டிக்கு போறா, இல்ல ஏஎல் எடுத்த எல்லாரும் யூனிவர்சிட்டிக்கு போறா. எத்தனை பேர் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள்? அப்ப நம்ம குர்ஆனை சாதாரணமாக நினைச்சு நாம அந்த குர்ஆனுடைய இல்மை 2ஆம் தரமா நினைச்சா அல்லாஹ் நம்மளையும் 2ஆம் தரமா வச்சிருவான். குர்ஆனை முன்னுக்கு கொடுங்க, அதுக்கு பெருமதி கொடுங்க, பிள்ளைகளை கண்காணிங்க. இப்ப நானெல்லாம் எங்கட பிள்ளைகளை ஓதக்குள்ள தஸ்கரையில நானும் வைஃபும் ஸ்கூலுக்கு லீவை போட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போறேன். நான் கண்டிக்கு ஒவ்வொரு வருஷம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும், ஸ்பெஷல் கூட்டம், எல்லாரும் கூட்டாளிமா, பிரின்சிபல் தொடக்கம். நான் மொன உஸ்தாதுமார் ரூம் தான் என்னை தங்குறேன். நான் கிட்டத்தில் எங்களை ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிக் கொண்டே காண 20 பேர், 6-8 பேர் உஸ்தாதுமார், 12 பேர் நிர்வாகிகள், முழு பேரையும் கூட்டிக் கொண்டே 7 மதரசாவை சுத்தி காட்டினேன். இதான் மதரசாக்கள் இவ்வளவு வளர்ந்திருக்கு. நம்மட பகுதிகள் எல்லாம் அழிஞ்சு வை கிடக்கு. பழைய காலம் பழைய செல்லிகிரியம் வளருது இல்ல. நம்மட பகுதியை வளர்க்கணும், கொடுக்கிறதன்மை வருது இல்ல, கொடுக்கணும் அல்லாஹ்க்காக. எதுக்கு பெருமதியோ அதுக்கு கொடுக்கும் போதுதான் அல்லாஹ் நம்மள பெருமதி ஆக்குவான். இதை போல 100 சம்பவம் உங்களுக்கு சொல்லலாம். அங்கால இப்னு உமர்ல ஒரு ஆள் 2 கோடிக்கு ஒரு இடத்தை கொடுத்தான். கூட்டாளி மாதிரி பார்த்தாட்டு 2 கோடி கொடுத்திருக்கானா. 4-5 பேர் சேர்ந்து 10 கோடி 10 கோடி எடுத்து அடிச்சான் பில்டிங். ஹாஸ்டல் 3 தட்டில உனக்கு 100 பிள்ளைகளுக்கு 60 டாய்லெட் அடிச்சிருச்சு. நம்மட பகுதியில் 150 பேருக்கு 6 டாய்லெட் இருக்கும், 10 டாய்லெட் இருக்கு. எங்க சமாளிக்கிறேன்? சுபோல 20 பேர் ஒரு டாய்லெட்டை பாவிக்கணும். பிள்ளைகளை தங்குற வசதிகள் கட்டில் அடிச்சு எல்லா வசதியும் செஞ்சிருக்கு. லைப்ரரி, பிரமாண்டமான லைப்ரரி. ஹசரத்மாருக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் தனியே, 2 பேச்சு பிசினஸ் வந்தாலும் தங்க வைங்க. எல்லா வசதியும் அல்லாமானு கொடுத்துக்கிட்டான். நீங்க அந்த கல்லினை போன மதுரா பார்த்து போடு. இப்ப அவர் சொன்னார் மதுரா இடம் கிடைச்சிருக்கு கட்டுற அந்த ஆள் பார்த்து போட்டு ஊராள் கவுண்டியை கொண்டு அப்படியே தள்ளிட்டு போட்டு 10ஆம் மதரசா போன மதரசா காணல. வேற கட்டடம் 5 தட்டு, முன்னுக்கு 3 தட்டு, பின்னுக்கு 2 தட்டு, 5 தட்டுல அடிச்சு 3 பேணிச்சேசும் போட்டு 3 பிள்ளைகளுக்கும் கட்டில், கம்ப்யூட்டர் யூனிட். சுபஹானல்லாஹ் 8.5 கோடிக்கு கட்டி கொடுத்திருக்கா. துறக்குறதுக்கே வேற இல்லை. எப்பயாவது நீங்க துறங்க, நான் பெற மாட்டேன். ஸ்ரீலங்கா அவர் செஞ்சு கொடுத்த ஊராள் துறக்கிறதுக்கு கூட போகல. மதரசா திறந்து அந்த மதரசா போய் பார்த்து கல்லின நான் ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி தான் பேசுறேன்.
முன்ன சொன்னது அந்த 10-12 கோடி கட்டினது பானந்தோல்ல எலிவில எங்கட மாநாங்கள் இப்படி பிரின்சிபல் அறிக்காரு. ஹையர் எஜுகேஷன் உலமாக்களை வெளியானாக்களுக்கு படிச்சு கொடுக்குற இடம். மனுஷன் தான் செய்யறான். வெளிநாட்டு காசு நெஞ்ச உள்ளாக்கள். நம்முடைய பகுதியில இருக்கு கல்யாணத்துக்கு செலவழிக்கிறடி 10 லட்சம், பொஞ்சோடிக்கிறதுக்கு 50,000 கொடுக்க, பேசியல் செய்யறதுக்கு, உடுப்புக்கோ செருப்புக்கோ, பிள்ளைக்கு 5,000 ரூபாய் காசு கொடுக்க யோசிக்கிறேன். 2,000 ரூபாய் கட்டுறா இல்லையா? 5,000 ரூபா ஓப்பா 5,000 பேசியல் செய்ய செங்கரங்காக்குறதுக்கு 50,000 செலவழிக்கிறடி. அவங்க உள்ள நாளையில முன்ன காட்டின பொம்பளை வேற, இது வேற விட்டு போட்டு மாறுறான். குளிச்சு போட்டு வெட்டக்கறங்கினா ஆள் வேற. என்னடா வேற ஆளை காட்டின தங்கச்ச காட்டி போட்டு ராத்தாவை பண்ணி தந்திருக்கா. இது என்ன சிக்குமா? இது உலகத்தில் நடக்கிற கேசை சொல்ல. நேற்று கூட ஒரு ஆள் சொல்ல, என்ற பிள்ளை இப்படி என்ன காசு எடுத்திருக்கு, இவ்வளவு பேசியல் செஞ்சு இவ்வளவு பேத்திராவாப்பா, நீ போயிருக்கா எடுத்து. அதான் தீனுக்கு செலவழிக்க மனுஷன் ரெடி இல்லை. பெருமதி ஏதோ அதுக்கு செலவழிக்க பழகணும். 1500 ரூபாய்க்கு வலிமா. அங்க போனால் இருக்கிறதுக்கு கதிரையும் இல்ல, வாழாண்டு செல்லடையும் இல்ல, சாப்பிட்டு காலையும் இல்ல. ஒரு பையனை ஒரு 10-30 பேர் அவன் இந்த கணாட்டை பார்த்து விட அதுக்குள்ளால வைத்திருவான். நாங்களே எத்தனை இடத்த போய் சிக்குப்பாட்டுக்கு வந்திருக்கோம். போறா இல்லையான்னு நின்று ஓட்டும். எனக்கு புறம் வந்தவெல்லாம் புடிய வைத்தான். ஒரு 100 பேர் மட்டுக்கு வைத்தா ஒரு சட்டி சோறு மிச்சம் வந்த அளவுக்கு கொடுக்கல. அதுக்கெல்லாம் செலவழிக்க மனுஷன் ரெடி. அல்லாக்கா செலவழிக்க ரெடி இல்லை. அதனாலதான் இந்த சம்பவத்தை தொட்டு காட்டுறேன் சும்மா ஞாபகத்துக்கு. அல்லாஹ் ரஹ்மன். தேவையானதுக்கு நம்முடைய காட்சிகள் பயன்படணும். நம்முடைய கபருக்கு வரக்கூடியதுகள் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களும் தான் ஆண்களும் தான். நம்முடைய நகை நட்டுகள், நம்முடைய சொத்துக்கள் அநேகமா இன்றைக்கு பொம்பளைகள பேர்லாம் 50 காணியும் பூமியும் ஊடும் பாசலும். ஆம்பளைகள பேர்ல ரொம்ப குறைய. ஆகவே மாதர்கள் தான் கூட யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இன்னறிகிற மன்பாவல் ஹைராத் இடம் ஒரு பொம்பளை கொடுத்த இடம் தான். அதிகமான இடங்கள்ல போனா ஒக்கும் சொத்துக்கள்ல ஒரு பகுதி பொம்பளைகள் கொடுத்தது. 1000 பேர்ல உள்ளதுகளை கொடுத்திருக்காங்க. ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யணும். இந்த கல்லூரி வளர்ச்சிக்காக, மாணவர்களுடைய எழுச்சிக்காக தாராளமாக செலவு செய்து குழந்தைகளுக்காக தாச்சத்தில் அழுது துவா செய்யுங்க. பிள்ளைகளுக்கு முயற்சி எடுப்பாங்க. உஸ்தாதமாருக்கு பிள்ளைகளுக்கு நாங்கெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எல்லா காலங்களையும் மக்காவுல மதீனாவுல மட்டுமில்லை, இங்க ஒவ்வொரு நாளும் தாச்சத்துல எங்களுடைய உஸ்தாதுமாருக்கு, பெற்றாருக்கு, எங்களுக்கு உதவி செய்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் கெஞ்சி அழுது துவா செய்யும். அந்த சூழல் எங்களுடைய சந்ததிகளை நல்லவர்களாக ஆக்கும். அதுல நம்பிக்கை வைக்கும். அத்துவா சிலாஹல் மூமின், ஒரு மூமினுடைய ஆயுதம் துவா. உங்களுக்கு ஓதி கொடுக்கிற உஸ்தாதுமார்கள் தியாகத்தோட செயல்படுறாங்க. அவர் அடிக்கடி சிரமங்களை கவலையோடு சொல்லுவார். மஹபூப் ஆக்கள் அவர் ஆபிவர் ரொம்ப அழகான கிராத், முக்கியமான கிராத்துகளை நான் ரசிக்கிறேன் கேட்கறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் அப்படியான உஸ்தாதுமார்களை நாங்கள் கௌரவிக்கின்ற போதுதான் எங்களுடைய குழந்தைகள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவார்கள். அவர்கள் ஓதுகின்ற காலமெல்லாம் கியாம நாள் வரை நமக்கு நம்முடைய பட்டோலை திறந்திருக்கும். நம்முடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் கபூல் செய்வானாக. எங்களுடைய எதிர்கால சந்ததியை தீனுள்ள சந்ததிகளாக்கி தந்தல்வானாக. எங்களுடைய குழந்தைகளை ஹாபில்களாக, ஆலிம்களாக, தாய்களாக, முத்தகீன்களாக, முஜாஹிதீன்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, விசேடமாக உங்களுடைய முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். விமர்சனங்கள் வருகின்ற போது அவர்களை தனியை சந்திச்சு அவர்களை உள்ளத்தை உடைக்காத வகையில நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் எல்லா தவறுகளையும் செஞ்சோடு ஓடிடுவான். நேற்று கூட ஒரு புள்ள ஊட்ட அனுப்பினவன் ஊட்ட போய் சேரல. என்ன பார்த்தா உலாதி திரிஞ்சு அவன் போக வேண்டியால் உரிய இடத்துக்கு போகல. உமா அங்க எடுத்து ஒரே ஒப்பாரி. பிறகு நாங்க கிடந்த துவாவெல்லாம் மோதி இறஞ்சி ஆள் விட்டு தேடி திரிஞ்சா பஸ்ஸொல்லம் பிந்தி போய் உடத்தை சேர்த்ததுக்கு பிறகுதான் நாங்க சோறு திங்கிற நிலைமையா போயிடுச்சு. ஒரு பிள்ளைய பொறுப்படுத்தா நமக்கு நிம்மதி இல்லை. நெருப்பு மடியில கட்டின கேசியா பிள்ளைகள். இப்ப ரோட்டில் சைக்கிள் ஆக்சிடென்ட் நடந்தா அந்த பிள்ளைய ஒழுங்க அனுப்பல. இந்த ஓதி கொடுத்தார்கள் இல்லாட்டி இதஞ்சாக்கள் என்ன மனத்தனமானதோ அங்க பாருங்க இப்படி நடந்துட்டு எல்லா சிக்கனுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நான் பாருங்களேன், புள்ள தலைமுடிய சரியா வெட்டல இஞ்சாம் பெறுது. இன்னும் உங்களோட பிள்ளைகளுக்கு தலைமுடி வெட்ட பழக்கம் இல்லையாண்டா இது ஒரு சலூனும் தரக்கணும். இஞ்சா நிலைமை அப்படிதான் இன்னைக்கு கஷ்டமான சூழல். அப்ப மற்ற இடத்துல பெற்றார் எடுக்கிற எங்களோட புள்ளோட தலைமுடி உரமா குறைச்சிருக்க எவ்வளவும் வச்சிருக்கலாமே. எத்தனையோ கட்டு இருக்கு. அப்பாஸ் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, டொங்கி கட்டு, மங்கி கட்டு, எத்தனையோ கட்டு. அப்படியே பார்த்தா மனுஷன் மாதிரி தெரிய மாட்டா. சில நேரம் முகத்தை இப்படி பார்க்கணும்.
அப்படி கோலம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தலையில கவனம் செலுத்த துவங்கினான்டா மயிரில் உள்ளு கொண்டு பிரிக்க மாட்டான். உள்ளுக்கு தான் கவனம் செலுத்தணும் மூளை. அல்லாஹ் ரஹ்மஷா இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள நாகரிகத்துக்கு அல்லது எல்லை மீறிய அமைப்புக்கு பிள்ளைகளை விடாதங்கோ. நான் நேற்று கூட படிக்கிற பிள்ளைகள் 2 பேர் கடல்ல வைத்தான். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 15 வயசு பிள்ளைகள் 2 பேரும் 7-8 பேர் வந்திருக்கான். எந்த ஒரு போர்டருக்கு வந்திருக்கான் குளிக்கிறதுக்கு. இறங்கின பிள்ளைகள் மிஞ்சினாக்கள் வைத்தான் 6 பேர், 2 பேர் கடலோட வைத்தான். பிறகு நேற்று முந்தநாத்து போன பிள்ளைகள் நேற்று தான் எடுத்து உமாவா பார்க்க எப்படி இருக்கும். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் 15 வயசு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இளமாக்கள் வாசிக்கக்குள்ள நமக்கே கண்ணீர் வருது, கவலையா இருக்கு. இப்போ பிள்ளைகள் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆகவே அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எங்களுடைய கல்லூரி வளர்வதற்கு முழுமையாக உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆலோசனையும் வழங்கி மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த ஒழுங்கல் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அவர்கள் எடுத்த அந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி எழுச்சி வர வேண்டும். உதவியாக இருக்கக்கூடிய நாங்கள் முழுமையாக பங்களிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ்.